அரைச்சி விட்ட ரசத்துக்கு நம்ம ஒரு பொடி செஞ்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கங்க. மசாலா பொருட்கள் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சாச்சு. ரச தாளிப்புக்கு ஒரு வானலை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததும் வரமிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை போட்டுக்கலாம். அதிலே 2 பழுத்த தக்காளியும் கையாலே கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அதையும் கலந்துக்கலாம். ரசம் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, ரசம் ஈஸியாக வைக்கிறதுக்கு